பீச் நல்லா இருக்கு. வீடு தரேன்னு இன்னும் சொல்லலையே. மார்னிங் உங்க முகத்தை பார்த்தாவே தந்துடுவீங்கன்னு தோணுச்சு, அதான். காலையில நான் ஓனர் இல்லைன்னு சொன்னீங்க. இமே முடிச்சிட்டிங்களா? இல்லை, லோன் முடிகிற வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் பேங்க்காரன் தானே ஓனர், அதான் கேட்டேன். இஎம்ஐ முடிச்சாலும் முடிக்காட்டியும் இந்த வீட்டு வாடகையை என்கிட்ட தான் கொடுத்தாகணும். வித் ஜிஎஸ்டியா வித்தவுட் ஜிஎஸ்டியா? உங்களுக்கு வீடு இல்லை, கிளம்புங்க. ஹலோ, இருங்க. வீடு கொடுக்கறதுக்கு எஸ் நீங்கள் சொல்ல முடியாதுன்னா நோ மட்டும் ஏன் சொல்கிறீங்க? அதையும் அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. ஹாய். ஹாய். இங்க வா. பேசு. சொல்லு. மாடி ரூம் வாடகைக்கு கேட்டு வந்திருக்காங்க. இப்போ அதை வாடகை கூட்ட என்ன பண்ண போகிறேன்? வீடு பூட்டி கிடக்க கூடாதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? என்னோட பார்லர் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நீயே முடிவு பண்ணிட்டல, அப்புறம் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன்? இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ வேறு ஃபோன் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காது. ஃபோனை வை. வீட்லையா? சார். ஆமாம் சார். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் சார். ரெண்டு வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை சார், வெளில வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சண்டை வந்தால் பழி போட ஆள் இல்லை, உங்களுக்குள்ளே மாறி மாறி பழி போட வேண்டியது ஏன்யா? வேலை கொடுத்தவங்ககிட்ட பம்மி பம்மி பேசுகிற, வாழ்க்கை கொடுத்தவங்கிட்ட எரிஞ்சு விழுற. எத்தனை பேரை தங்குவீங்க? நான் மட்டும்தான். நைட் லேட்டா வந்தீங்கன்னா காம்பவுண்ட் ஏறி குச்சி தான் வரணும். நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேனே. ஏன் குல்ஃபி ஐஸ் விற்க போவீங்களா? ஓ, இப்போ காமெடி பண்ணீங்களா? வேற ஏதாவது சீரியஸாக ட்ரை பண்ணுங்களேன். நைட் வாட்ச்மேனா? இல்லை, ராபச்சக்காரன். வீடு தருவீங்கல்ல? அப்போ ரெண்டு சில்லறையா தான் கொடுப்பீங்களா? டிஜிட்டல் இந்தியாங்க, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட். ஐய, உங்களுக்கு வீடு கொடுக்கறத பத்தி நான் ரீதிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். கதவை தரங்க. So, what's really your job? கிளப்ல டிஜேவா இருக்கேன். நைட் பார்ட்டிஸ், நைட் லைஃப், வெளியே என்ஜாய் பண்றது தானோ? அப்படி இல்லை, எல்லாரும் கூட்டமாக சந்தோஷமாக இருக்கிற இடத்துல நான் மட்டும் ஓரமாக தனியாக இருக்கிற வேலை. தனியாக இருக்கிறது கஷ்டம்தான். தனிமையை போக்குறேன்னு பொண்ணுங்க யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டீங்களே? சேச்சே, பொண்ணுங்க விஷயத்தில் எனக்குன்னு ஒரு மாரல் லைன் இருக்கு. ஃபோன் இல்லைன்னு சொன்னீங்க? இல்லை, என் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் என்னை நம்பாமல் அவர் மொபைலை கொடுத்து அமைச்சிருக்காரு. தப்பிச்சிருவேங்கிற பயம். சார், இறந்து போன ரெண்டு பொண்ணுங்களோட ஃபோன் நம்பர் டம்ப். வீட்டில் அவ்வளோ பேசுறது இல்லை போல. இருந்த வார்த்தையெல்லாம் லவ் பண்ணும்போதே முடிச்சிட்டிங்களா? சார், ரெண்டு பொண்ணுங்களோட ஃபோன் டம்ப் எடுத்தாச்சு. டோட்டலாக ரெண்டு பொண்ணுங்களுக்குமே எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை சார். மர்டர் மோட்டிவ் எங்கேயுமே எனக்கு தெரியல சார். நீ என்ன லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்தா கூட 35 வருஷம் போலீஸ் வச்சு இது சூசைட்னு ஒத்துக்க மாட்டேங்குது. வாங்க ஐயா, இந்த இறந்து போன பொண்ணு விலாசோட அப்பா இவர் தான். போங்க வாங்க. உட்காருங்க. என் பொண்ணை கொண்டுட்டாங்க சார். யாரு? என் மாப்பிள்ளை தான் சார். 7 வயசு வித்தியாசத்தை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான் சார். கல்யாணம் பண்ண நாளில் இருந்து அவன் நிம்மதியாகவே இல்லை சார். எப்படியோ வளர்த்தேன் பொண்ணை எம்மன் கையில் தாரவாத்து கொடுத்தேன் சார். இதை பாருங்க சார். என் பொண்ணோடு தான் சார். சண்டை போடுறப்ப கீழே போட்டு உடச்சிருக்கான் சார். மாமா, இங்கே என்ன பண்ணுறீங்க?
ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க நீ யார் வெளியே போக சொல்கிறதுக்கு? சார். ஒரு 10 நிமிஷம் அவரை வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்க சார் ப்ளீஸ். மாமா நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ம். என்னது? சார் இது அவளோடது சார். ஏன் உடைச்ச? சார் நான் உடைக்கல சார். டேய் யார் ஃபோன் இது? மாலினி அக்கா என்கிட்ட போனை கொடுத்து வச்சாங்க. இது அவங்க ஃபோன். அவங்க ஃபோனை உங்ககிட்ட கொடுத்து வச்சாங்க? குடு, நான் பார்க்கணும். என்ன? அவங்க வெளியே போனாங்க, வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்து வச்சாங்க, அவ்வளவுதான். என்ன இருந்தது உள்ள? மிஸ் யூ சார். என்னது? மிஸ் யூ இருந்துச்சு சார். இது அவங்க ஃபோன். யார் வேணும்னாலும் அவங்க மிஸ் அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஃபோனை கொடு ஃபர்ஸ்ட். முடியாது. ஃபோனை கொடு. நான் தர முடியாது. சந்தேகம் பண்றீங்களா? மரியாதை ஃபோனை கொடு ஃபர்ஸ்ட். முடியாது. ஊர்ல இருக்க 4 பேர் மாதிரி என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன சந்தேகம் பண்றீங்களா? சந்தேகம் பண்றீங்களா? சர்வீஸ் சென்டர் கொண்டு போனேன் சார் உடஞ்ச ஃபோனை. ஆனால் அவங்க பேட்டர்ன் அன்லாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். We can do it, sir. அதான். Sir, we got the number, sir. சார் இது என் ஃபோன் இல்லை சார், அவனுது சார். டேய் வாடா வாடா வாடா. என் உசுரை காப்பாத்திட்டீங்க சார். நேற்று தூக்கின்னு வந்து யார் மேலேங்கிற கோவத்தை என் மேலே காட்டினப்போ ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. மன்னிச்சிடுங்க சார். நீங்க மட்டும் இல்லைன்னா இவங்களாம் சேர்ந்து அந்த பொம்பளை நான் தான் கீழே பிடிச்சி தள்ளி விட்டேன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க சார். சார் ஏய் பேர் என்னடா? ஆரவ். தள்ளி விட்டாங்க உனக்கு எப்படி தெரியும்? அது எப்படி சார் குதிக்கும்? அவரை பிடிச்சி உடனே தள்ளி விடுமே தவிர அது குதிக்காது சார். அவர் ஒய்ஃப் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் சார். ஆனா நேற்று காலையில இருந்து நான் அவ்வளோதான் சார் இருக்கேன். அவர் ஒய்ஃபோட உனக்கு எப்படி பழக்கம்? சார் கொஞ்சம் வெளியே இருங்க. நீங்கள் வெளியே இருங்க சார், நான் கூப்பிட்றேன். ஓகே சார். ஏய் சார் சொல்டா. இன்னும் 2 காட்டுனா சொல்லி முடிஞ்சிடறேன் சார். எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். போன ஜென்மம் ஆகும் அதெல்லாம் சொல்லிடுறேன் சார். அது ஜிம்ல சார் பழக்கம். முதல்ல குரூப் சாட்ல ஆரம்பிச்சு அப்புறம் பிரைவேட் மெசேஜாக கன்வெர்ட் ஆயிடுச்சு சார். அப்புறம் பேசி பேசி லவ் ஆயிடுச்சு சார். அவங்க புருஷன் போனை கண்டுபிடிச்சதுலேருந்து நேரில் தான் சார் போய் பேசிக்கிறோம். அந்த பொண்ணு நான் வரும்போதெல்லாம் சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிடுறேன் சார். சிசிடிவி ஆஸ் பர் டைம் டேபிள் இனி நாங்கள் போனோம். நல்ல வேலை ஐயா காப்பாற்றிட்டாரு. நீ எதுக்குடா உள்ள வந்த? பிரியான்னு ஒரு ஐடி சார். இதே மாதிரி சேட் பண்ணி லைனில் எடுத்தேன். நேற்று சுடிதார் வாங்கி நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அப்புறம் தான் தெரியுது அது பிரியா இல்லை பிரியதர்சன் அவங்க வீட்டுக்காரன் சார். ஆமாம் சார். விட்னஸ் டூ ஐயா பக்கத்தில் இருக்காங்க. இது அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் சார். அண்ணே ஐயா இறந்த 3 பொண்ணுங்களை காமனாக கனெக்ட் பண்ணுற ஏரியா இதுதான். இந்த ஏரியாக்குள்ளே லேடிஸ் ரெகுலர் எங்கெங்க போவாங்க? கோயிலுக்கு போவாங்க காலையில், அப்புறம் கடைக்கு போவாங்க சார். பசங்க இருந்தால் ஸ்கூலில் போய் கூப்பிட்டு வருவாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். டெய்லினா ஜிம்மு, பார்க்கு, ஸ்கூலு, மார்க்கெட்டு, மளிகை கடை. வீக்லினா கோயில், அயன் கடை, கறி கடை, ஃபேன்சி ஸ்டோர், ஷாப்பிங் மாலு. கொஞ்சம் வசதியாக இருந்தால் பப்பு.
அதே மந்த்லினா பியூட்டி பார்லர், ரேஷன் கடை, மெடிக்கல் ஷாப்பு, டைலரிங் ஷாப்பு, ஏலச்சிட்டு, ஏதாவது ஒரு மடத்தில் பஜனை. இது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நகை கடை, தெரிஞ்சவங்க வீட்டு கல்யாணம், காது குத்து, நல்லது கெட்டது, முடியலன்னா ஹாஸ்பிட்டலு. அவ்வளோதான் சார் பொம்பளைங்க லைஃபு. சூப்பர் ஜி. தேங்க்ஸ் ஜி. தேங்க்யூ ஜி. மில் சாமினிஸ்ட். யார் ஜி இவன்? சார் ஏசி கூப்பிட்றேன். வரேன். அண்ணா ஐயா அவன் சொல்கிற இடத்துலலாம் எங்கேயாவது இந்த 3 பொண்ணுங்க கனெக்ட் ஆகிறாங்களான்னு பாருங்கள். சரிங்க. சார் கூப்பிட்டுருந்தீங்களா? தவறான நடத்தையால் இறந்த 3 பெண்கள். நடந்தது தற்கொலையா கொலையா? லாஸ்ட் பேராபடி. இவ்வாறு இறந்த பெண்களை பற்றி விசாரணை நடந்து வருவதாக ஆய்வாளர் காளிதாஸ். என்னது சார் இது எனக்கே தெரியாது சார். அவன் தெரிஞ்ச ரிப்போர்ட்டருங்கனால என் பேரை யூஸ் பண்ணியிருக்கான் சார். தாஸ், நான் முந்தா நேற்று ஐபிஎஸ் எழுதி நேற்று போலீஸ்காரன் ஆகல. உன் பப்ளிசிட்டிக்கு வேறு விஷயம் கிடைக்கலையா? சார் இந்த சீப் பப்ளிசிட்டிலாம் எனக்கு தேவையே இல்லை சார். அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கிற நியூஸ் ஒன்றும் பொய் இல்லையே சார். பொண்ணுங்க தப்பு பண்ணியிருக்காங்கல்ல. தப்பு சரியல்ல, அவங்க மனசை பொறுத்து இருக்கு. இறந்து போன பொண்ணுங்களோட வீட்டில் இருக்கவங்கள பற்றி யோசிச்சு பார்த்தியா? புள்ள போய் சேர்ந்த கவலை பத்தாதுன்னு இந்த அசிங்கம் வேறையா? அசிங்கத்தை பற்றி கவலைப்படுறவங்க புள்ளைய ஒழுங்காக வளர்த்துருக்கணும். போலீஸ் அப்போ மாரல் போலீஸா நீங்கள்? பொண்ணு சத்தா வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அனுபவிச்சிருந்தா தெரியும். தெரியும் சார். பட் ஆனால் இந்த நியூஸை நான் கொடுக்கல சார். தப்பு பண்ணுறவங்க எக்ஸ்போஸ் ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சார். சொல்லியா சார்? ஒரு பிரேக் த்ரூ சார். மர்டரான ஃபர்ஸ்ட் லேடி அண்ட் தேர்ட் லேடியோட கால் ஹிஸ்ட்ரியில் ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்குது சார். யாருது? பேர் டேவிட், திருவேற்காடு. ப்ரூஃப் செக் பண்ணியாச்சு சார், எல்லாம் ஒரிஜினல் தான். அப்படியா? சரி நான் கூப்பிட்றேன். வை. அண்ணே நான் ஒரு அட்ரஸ் அனுப்புகிறேன். உடனே ஆள் யாரும் செக் பண்ணுங்கள். எங்கே போன? இதை நான் கேட்கணும். அந்த பொண்ணுங்க கேஸ் அதான். ஃபோன் இருக்குல்ல, இன்ஃபார்ம் பண்ணலாம்ல. நான் தான் இன்வெஸ்டிகேஷனில் பிஸின்னு தெரியும்ல. நீயாச்சும் ஃபோன் பண்ண வேண்டியதானே? நான் கால் பண்ண அந்த நேரம் எவனையாச்சும் பிடிக்க நீ ஒளிஞ்சிருக்க. ரிங் டோன் கேட்டு அவன் ஏதாவது பண்ணிட்டான்னா தேவையா எனக்கு? முதல்ல சீரியல் பார்க்கறது நிறுத்து. சாவி கொடு. கொடு, நானே திறக்கிறேன். டிபார்ட்மெண்ட்ல சொல்லி என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க. இனிமே இந்த தொழிலுக்கே போக மாட்டேன். மடப்பாக்கம் பிரிட்ஜு கிட்ட என்கேஜ்மெண்ட்க்கெல்லாம் நான் இருக்குமா, நீயே போயிட்டு வா. யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஓகே? செயின் ஸ்நாச்சிங் சார். நான் திருப்பி கூப்பிட்றேம்மா. எங்கே பிடிச்சிங்க? திருப்பதி நகரில் சார். சமீபத்தில் சஸ்பிஷியஸ் அந்த ஏரியாவில் யாராவது சுற்றுறதை பார்த்தீங்களா? இந்த 3 பொண்ணுங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உண்மையாக சொன்னால் விட்டுடுறேன். அந்த லேடி மட்டும் தெரியும் சார்.
பிளட்டை பாருங்க. பொண்ணோட உடம்புல இருந்து வழியாம தெரிச்சு விடுதிருக்கு. செத்து போனவங்க உடம்புல இருந்து வழியிற ரத்தம் ரவுண்டா டிராப்ஸா இருக்காது சார். 2 பேருக்கு நடந்த ஸ்ட்ரகிளில் கொடகாரனுக்கு அடிபட்டு தெரிச்ச ரத்தமா இருக்கலாம் சார். சஸ்பெக்ட் லிஸ்ட் இருந்தா டெஸ்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார். சார் இந்த பொண்ணோட ஃபோன் சார். கணேஷ், இந்த நம்பர் யாரோட பார்த்து சொல்லு. 9840274281. சார் இன்ஸ்பெக்டர் காளிதாஸ் பேரில் இருக்குது சார். வாட்? ஐ யூ ஷூர்? கன்ஃபார்ம் சார். கணேஷ், இன்ஸ்பெக்டர் காளிதாஸோட லாஸ்ட் வீக் கால் ரெக்கார்ட்ஸ் வேணுமே. சொல்லுங்கள் சார். இங்கே இருக்க. என்கொயரியில் இருக்கேன் சார். வரணுமா? இல்லை வேணாம், நானே பார்த்துக்கிறேன். ஓகே. பை த வே, அவங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குமா? பாசிட்டிவ் சார். நீங்கள் நினச்ச மாதிரி அது அந்த இறந்து போன பொண்ணோட ரத்தம் இல்லை. அந்த ஃபோனில் இருக்கிற 3 பேர் தெரியுமான்னு பாரு. சொல்லுங்கள் சார். அந்த டேவிட் சூசியோட ஃபோன் நம்பர் திருப்பதி நகரில் இருக்க ஒரு பார்லர் டிடிஹெச்சோட கனெக்ட் ஆயிருக்கு சார். பார்லர் அட்ரஸ் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் சார். சார் இங்கே டேவிட் சூசை யார்? ஒரு நிமிஷம் சார், சாரை கூப்பிட்டு வரேன். ஹலோ சார். இந்த 3 பேர் இப்போ உயிரோடு இல்லை. இவங்களுக்கு இருக்கிற ஒரே கனெக்ஷன் நீ தான். என்ன பண்ண? நிறைய பேர் கடைக்கு வர்றாங்க போகிறாங்க. இதில் யார் செத்தா யார் பொழைச்சான்னு என்ன கேட்டால் எப்படி சார்? அப்போ இந்த 3 பேரும் உனக்கு தெரியாதா? ஒரு நிமிஷம் சார். ஸ்டெல்லா இங்கே வாமா. சார் இவங்கள நம்ம பார்லரில் பார்த்துருக்கியா? இவங்கள ஞாபகம் இல்லை சார். 3வது இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன் சார். இவங்க கடைசியாக கடைக்கு எப்போ வந்தாங்கன்னு தெரியுமா? ஃபோன் நம்பர் இருந்தால் டேட் தெரியும். சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம் சார். பார்க்கலாமா? ஐயா அந்த 2வது பொண்ணியா? ஐயா அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணியா? இவங்க எல்லாரும் என்னைக்காவது ஒன்றா வந்திருக்காங்களா? பார்க்க சார் ஏசி ஜார்ஜ் சார் கூட முதல் நாள் இங்கேருந்து தான் சார் கூப்பிட்டு வந்தேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜார்ஜ் இங்கே வந்திருக்காரா? சார் அவர் ஒரு தடவை தான் இங்கே வந்திருக்காரு. அவர் பையன் அடிக்கடி இங்கே வருவார். அவருக்கு பையன் இருக்கானா? தெரியலையே. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஆமாம் சார், இந்த ஏரியா தான். எப்படி இருப்பான்? கலரா, ஹைட்டா, கண்ணாடி போட்டிருப்பாரு. கொஞ்சம் மாறான பையன் தான் சார். அந்த பையனோட ஃபுட்டேஜ் இருக்கா? பார்க்குறேன் சார். பாருங்க சார், இங்க பாருங்க. இதோட ஆப்போசிட் சைட் சிசிடிவி இருக்கா? இருக்கு சார்.
என்னாச்சு? யார் மேல? டெனன்ட். தாஸ்க்கு தெரியுமா? இதெல்லாம் யார் பண்ணது? அவன்தான். Why? What's the problem? இந்த பொண்ணுங்களை தெரியுமா? யார் அவங்க? என்னோட பார்லர் ஃப்ரெண்ட்ஸ். அவன் மேலே தானே இருக்கான். கம் லெட்ஸ் கோ. வாமா பார்க்கலாம். வா வா தைரியமா வாமா, நான் இருக்கேன்ல. வா. உங்கள் குரூப்பில் மொத்தம் 5 பேர், அதில் 4 பேர் உயிரோடு இல்லை. ஏன் தெரியுமா? பேட் கம்பெனி. உனக்கும் அந்த பையனுக்கு ஏதாவது இல்ல? இல்லாட்டி அவன் அப்படி பிஹேவ் பண்ண மாட்டானே. ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல. தாஸ் தான் உன்னை கண்டுக்கிறதே இல்லையே. He doesn't have time for you. அவன் கூட இருக்கிறது கஷ்டம்தான், ஆனா அவன் இல்லாம இருக்க முடியாது. வா கம். தாஸ் நீ அங்கே இரு. வித்யா. தாஸ் மேலே வராத. சார் வைஃப் சார். வைஃப் இவ்வளோ நாளாக கணக்கு தெரியலையா? நீ தான் அவன் மேலே இருக்குன்னு சொன்ன. ஷோமே கோ. வித்யா. தாஸ் wait. வித்யா. வித்யா. ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன். வித்யா calm down வித்யா. நீங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு நினைச்சீங்க. I'll kill you. I'll kill you. வித்யா என்ன? ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். வித்யா ரிலாக்ஸ். என்ன நடக்குது சார் இங்க?